இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கல்வாரி நேசம் ஊழியங்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நாம் கிறிஸ்மஸ் மாதத்தில் வந்திருக்கிறோம், டிசம்பர் மாதத்தில். ஐயா, நாம் எல்லாரும் கிறிஸ்மஸ் கொண்டாட ஆயத்தமாக இருப்போம். ஐயா, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகை பற்றி தியானிப்பது மிகவும் நல்லதாக இருக்கிறது. அவர் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார், எப்படி நாமும் தரிக்கப்பட்டார், எந்தெந்த வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுக்க வந்தார் என்றெல்லாம் நாம் அறிந்து அவரை துதிக்க கடமைப்பட்டுள்ளோம். அதனால்தான் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் அதிகமான பாடல் ஆராதனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் நாம் இன்றைக்கு கொடுக்கும் செய்தியின் தலைப்பு இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். பிரியமானவர்களே, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு இருப்பதற்காக தான் இந்த உலகத்தில் அவதரித்தார். அந்த மகத்துவத்தை நாம் உணர்ந்து கொண்டோமானால் நாம் எந்த காலத்திலும் தேவனுக்கு பிரியமானவர்களை செய்து அவர் நம்மோடு இருக்கத்தக்கதாக நம் வாழ்க்கையை மாற்றி அமைக்க தேவன் நமக்கு உதவுவார். நாம் தேவனை தள்ளிவிட்டோம் என்றால் நமக்கு தான் பரிதாபம், அவர் நம்மை தள்ளிவிடுவார். ஐயா, நாம் முதலாவது சிந்திக்க வேண்டிய தலைப்பு இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். இது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் காலத்தில் கொடுக்கப்பட்ட பெயர். இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். எப்படிப்பட்ட காலத்தில் கொடுக்கப்பட்டது என்றால் ஆகாஸ் என்னும் யூதாவின் ராஜாவின் காலத்தில் கொடுக்கப்பட்டது. இந்த ஆகாஸ் ராஜாவின் குணாதிசயங்களை பார்த்தீர்கள் என்றால் அவர் தேவனுக்கு பிரியமானபடி நடக்கவே இல்லை. அவர் யூத மக்கள் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டிருந்தார்கள். 2 நாளாம் 28:19 யூதாவின் ராஜாவாகிய ஆகாஸ் நிமித்தம் கர்த்தர் யூதாவை தாழ்த்தினார். அவர் யூதாவை சீர்குலைத்து கர்த்தருக்கு விரோதமாக மிகவும் துரோகம் பண்ணினார். பிரியமானவர்களே, இந்த ஆகாஸ் ராஜாவின் வழிநடைகள் தேவனுக்கு பிரியமானவர்களால் இருக்கவில்லை. அவர் தேவனுக்கு பிரியமானபடி நடக்க வேண்டும் என்று நினைக்கவும் இல்லை. அங்கு சிலை வணக்கத்தையும் கட்டளைகளையும் ஏற்படுத்தினான், கற்பனைகளையும் கட்டளைகளையும் குலைத்து போட்டு விட்டான். ஆனாலும் இந்த ஆகாஸ் ராஜாவுக்கு விரோதமாக 2 படைகள் வந்தது. இஸ்ரவேல் படைகளும் சீரிய படைகளும் வந்தது. அப்பொழுது அந்த யூத மக்களின் நிலைமை என்ன என்பதை நாம் வேதாகமத்தில் அறியலாம். ஏசாயா 7:2 சீரியர் எப்ராயிமை சார்ந்திருக்கிறார் என்று தாவீதின் குடும்பத்தாருக்கு அறிவிக்கப்பட்ட போது ராஜாவின் இருதயமும் அவன் ஜனத்தின் இருதயமும் காட்டிலுள்ள மரங்கள் காற்றினால் அசைகிறது போல அசைந்தது. இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் இந்த ஆகாஸ் ராஜாவும் யூத ஜனங்களின் கண்டிஷனை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இவர்களுக்கு விரோதமாக சீரியாவின் ராஜாவும் இஸ்ரவேலின் ராஜாவும் வந்தார்கள். ஆனால் இந்த எப்ராயிமரும் சீரியரை சார்ந்திருக்கிறார்கள், தங்களுக்கு என்று எந்த ஒரு மிகுதியான படைபலமும் இல்லாமல் போய்விடுது என்று நினைக்கும் பொழுது இந்த யூத மக்களின் இருதயம் காற்றினால் அசைகிறது போல அசைந்தது. இப்படி ஒரு கலங்கடிக்கப்பட்ட நேரத்தில் தான் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக இந்த ஆகாஸ் ராஜாவுக்கு நீ ஒரு அடையாளத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவன் நான் தேவனை பரீட்சை பார்க்க மாட்டேன் என்று சொன்ன போதும் கூட தேவன் தாமே ஒரு அடையாளத்தை கொடுத்தார். ஏசாயா 7:14 ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னியை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். பிரியமானவர்களே, தேவனுடைய வாக்குத்தத்தம் நாம் மிகவும் நல்லவர்களாக இருக்கும்போது வரவில்லை. ஆனால் இந்த ஆகாஸ் ராஜா யூத ஜனங்களை கெடுத்து போட்டனாலும் யூத ஜனங்கள் அதிக பயத்தினாலும் திகினாலும் நிறைந்து காணப்படும் பொழுது தேவன் கிருபையாக இறங்கி ஒரு வாக்குத்தத்தத்தை குறித்தார். பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் நாம் வந்திருக்கிறோம். நாம் நம்முடைய இருதயம் பயத்தினாலும் திகிலினாலும் நிறைந்து இருக்கும் பொழுது தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதுதான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நம்முடைய
தாழ்த்தப்பட்ட காரணம். நாம் தேவனுக்கு விரோதமாக துரோகம் பண்ணி கொண்டிருந்தாலும் நமக்கு வரும் ஆபத்தினால் நம்முடைய இருதயம் கலங்கி தவிக்கும் பொழுது தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற இந்த வாக்கு தத்துவத்தை நாம் பிடித்து கொண்டு நாம் அவரிடம் நம் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே நம் வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் வெற்றிகரமாக முடியும். இந்த யூத ஜனங்களும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களையும் சிரிய ஜனங்களையும் முறியடித்தார்கள். காரணம், தேவன் அவர்களுக்கு துணையாக நின்றபடினால், தேவன் அவர்களோடு இருந்தபடினால். இந்த வாக்கு தத்தம் கிட்டத்தட்ட 400 ஆண்டுகளுக்கு பிற்பாடு நிறைவேறுது. மத்தேயு 1:23 பார்த்தீர்கள் என்றால், அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். நாம் பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் காலங்களை நாம் கொண்டாடும் பொழுது நிச்சயமாகவே இம்மானுவேல் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற வாக்குத்தத்தத்தை சார்ந்து நம்முடைய வாழ்க்கையை ஜீவிக்கிறோமா? இல்லை என்றால் இந்த ஆகாஷ் ராஜாவை போல யூத ஜனங்களை சீர்குலைத்து போட்டது போல தேவனுக்கு விரோதமாக நாம் துரோகம் பண்ணி கொண்டே இருக்கிறோமா என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையாக இருக்கும். தேவன் இம்மானுவேலராக நம்முடைய வாழ்க்கையில் செயல்படும் பொழுது மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை மற்றவர்கள் பார்த்து விரும்பத்தக்க வாழ்க்கையாக இருக்கும். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. இரண்டாவது, எசேக்கியா ராஜாவின் காலத்திலும் கூட தேவன் அவர்களோடு கூட இருந்தார், இம்மானுவேலாக அவர்களோடு கூட இருந்தார். சங்கீதம் 46:7, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். இந்த சேனைகளின் கர்த்தர் என்பது யுத்தத்தில் வல்ல கர்த்தரை குறிக்கிறது. அவர் சேனைகளுக்கு ஒரு தலைவராக இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இம்மானுவேலராக அவர்களோடு இருந்த பொழுது ஒரு பெரிய வெற்றி. இந்த எசேக்கியா ராஜாவின் காலத்திலும் கூட அசீரியா ராணுவம், மிகப்பெரிய ராணுவம் யூத ஜனங்களுக்கு விரோதமாக வந்தது. யூத ஜனங்கள் ஒரு சொற்ப ஜனம், சின்ன ராஜ்யம். ஆனால் அவர்களுக்கு விரோதமாக வந்த அசீரிய ராஜ்யத்தை கண்டு எசேக்கியா ராஜா யூத ஜனங்களுக்கு போதித்தது இவ்வாறுதான். 2 நாளாம் 32:8, அவனோடு இருக்கிறது மாம்சபயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். பிரியமானவர்களே, இங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அவர்கள் என்ன செய்வதென்று தெரியவில்லை. அடுத்தது எசிரிய ராணியம் நம்மேல் வந்து நம்மை பிடித்து கொண்டு போய்விடுமோ என்று ஒரு மனக்கவலையில் இருக்கும் பொழுது எசேக்கியா ராஜா ஜனங்களை பார்த்து, நீங்கள் பயப்பட வேண்டாம், அவர்களோடு உள்ளது மாம்ச புயம், நம்மோடு இருப்பது தேவனுடைய புயம், தேவன் நம்மோடு இருக்கிறார், இம்மானுவேலாக நம்மோடு இருக்கிறார் என்று ஜனங்களை தேற்றினார். பிரியமானவர்களே, எத்தனை பெரிய படையாக இருக்கும் பொழுது, சேனையின் கர்த்தராகிய தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் அஞ்ச வேண்டவே இல்லை. எத்தனை பெரிய படை இருந்தாலும் அதெல்லாம் மாம்ச பயம்தான். ஆனால் நாம் தேவனுடைய பயத்தை சார்ந்திருக்கும் பொழுது இம்மானுவேல் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நடந்தது என்ற ஒரு தூதன் வந்து அசிரிய ராணுவத்தில் 185,000 பேரை சங்கரித்து போட்டு விட்டான். இதுதான் நடக்கும். இம்மானுவேலாக தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது நமக்கு எதிராக எத்தனை பேர் வந்தாலும் நாம் தேவனை சார்ந்து இருக்கும் பொழுது நாம் பயப்படவோ கலங்கவோ தேவையே இல்லை. தேவன் நமக்காக யுத்தங்களை நடத்துவார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, உங்களுக்கு விரோதமாக அநேகம் பேர் எழும்பியிருக்கிறார்கள். அவர்கள் அதிக பலத்தவர்கள், என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, தேவனே என்னை காப்பாற்றும் என்று நீங்கள் கெஞ்சுகிறீர்களா? கவலைப்பட வேண்டாம். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் கர்த்தர் இம்மானுவேலாக நம்மோடு இருந்து நமக்கு விரோதமாக இருக்கிற மக்களை முறியடிக்க வல்லவராக இருக்கிறார். நாம் மனதை தேற்றிக் கொண்டு தேவன் மேல் நம்பிக்கையா இருக்க தேவன் கிருபை செய்வாராக. அடுத்ததாக யோசியா ராஜாவின் காலத்திலும் யோசபாத் ராஜாவின் காலத்திலும் தேவன் யோசபாத் ராஜாவுக்கு அனுசாரியாக இருந்தார். இங்கு படைகளுக்கு மட்டும் தேவன் தலைவராக மட்டுமல்ல, ஒரு தனி மனிதனுக்கும் தேவன் துணையாக நிற்க வல்லவராக இருக்கிறார். அதுதான் இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதன் அர்த்தம். இந்த யோசபாத் ராஜா யூதாவின் ராஜா.
அவன் ஆகாப் என் இஸ்ரவேல் ராஜாவோடு சம்பந்தம் கலந்து கிலியாத்தில் உள்ள ராமோத்தை மறுபடியுமாக பிடிக்க வேண்டும் என்று நாம் யுத்தத்துக்கு போகலாம் என்று சொன்னார்கள். அப்பொழுது இந்த ஆகாப் என் இஸ்ரவேல் ராஜா சொன்னது, நீர் வேஷம் மாறி யுத்தத்தில் பிரவேசியும், நான் யூதாவின் ராஜாவை போல் இருக்கிறேன், நீர் இஸ்ரவேலின் ராஜாவை போல் இரும் என்று சொன்னார்கள். இந்த மக்கள் யுத்தம் பண்ண வந்தது, சீரியர் யுத்தம் பண்ண வந்தது இஸ்ரவேலின் ராஜாவோடு தான். ஆனால் அந்த சீரியரின் இராணுவ தலைவர் இவ்வாறு கூறியிருந்தார், நீங்கள் யாரோடும் யுத்தம் பண்ணக்கூடாது, ராஜா ஒருவரை மாத்திரம் நீங்கள் யுத்தம் பண்ணி அவரை வீழ்த்தி விட்டால் நாம் அந்த படைகளை எல்லாம் கவர்ந்து கொள்ளலாம் என்பதுதான். ஆகையால் இந்த இராணுவ வீரர்கள் யோசபாத்தை கண்ட பொழுது இவர்தான் இஸ்ரவேலின் ராஜா வந்து அவரை சூழ்ந்து கொண்டு அவரை தாக்க வந்தார்கள். அப்பொழுது யோசபாத் கூக்குரலிட்டார். 2 நாளாகவும் 18:31. ஆதலால் ரதங்களின் தலைவர் யோசபாத்தை காண்கையில் இவர்தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனை சூழ்ந்து கொண்டார்கள். அப்பொழுது யோசபாத் கூக்குரலிட்டான். கர்த்தர் அவனுக்கு அனுசாரியாயிருந்தார். அவர்கள் அவனை விட்டு விலகும்படி தேவன் கிருபை செய்தார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் ஒரு யுத்தத்தில் வல்லவர் மட்டுமல்ல, யுத்தத்தில் இக்கட்டான சூழ்நிலையிலும் யோசபாத் ராஜா கூக்குரலிட்ட பொழுதும் கூட தேவன் அவனோடு கூட இருந்து இம்மானுவேலாக கூட இருந்து அனுசாரியாக கூட இருந்து பகைவர்கள் அவனை விட்டு விலகும்படி செய்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு விரோதமாக பகைவர்கள் ஏராளமான பேர் இருந்தாலும் நாம் யோசபாத் ராஜாவை போல தேவனே இம்மானுவேலாக என்னோடு கூட இரும் என்று நாம் கூக்குரலிடும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நமக்கு அனுசாரியாக இருந்து நம்முடைய பகைவர்கள், வெறுக்கிறவர்கள், நம்மை விரோதமாய் செயல்படுகிறவர்கள் நம்மை விட்டு விலகும்படி செய்வார். ஆகையால் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் இம்மானுவேல் தேவன் என்னோடு இருக்க வேண்டும் என்று நாம் ஒரு ஜெபத்தை மட்டும் நாம் செய்யும் பொழுது நிச்சயமாகவே நம் வாழ்க்கையில் ஒரு பெரிதான மாற்றங்களை கண்டு உணரலாம். அடுத்ததாக, கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் என்னென்ன குணாதிசயங்கள் பெற்று விளங்கலாம் என்று நாம் கண்டு கொள்ளலாம். இங்கு கர்த்தர் தாவீதோடு இருந்தார். கர்த்தர் தாவீதோடு இருக்கும் பொழுது என்ன நடந்தது என்று பார்க்கும் பொழுது அவர் புத்திமானாக நடந்து கொண்டார். 1 சாமுவேல் 17:50. இவ்விதமாக தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. 1 சாமுவேல் 18:14 பார்த்தீர்கள் என்றால் தாவீது தன் செய்களில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோட கூட இருந்தார். பிரியமானவர்களே, கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தபடியினால்தான் தாவீது மிகவும் புத்திமானாக நடந்து கொள்வதற்கு தேவன் கிருபை செய்தார். தாவீது ஒரு சிறு பையனாக இருந்தார். அங்கே வந்த கோலியாத் 6 அடிக்கும் மேலே உயரமானவன். தாவீதின் கையில் எந்த பட்டயமும் இல்லாதிருந்தது. அந்த கோலியாத்தோ முழுவதுமாக தன்னை தலைச்சீரா மார்க்கவசம், கைகளில் கால்களில் எல்லாம் கவசம் போட்டு நின்று கொண்டிருந்தான். ஆனால் தாவீது புத்திமானா இருந்தபடியினால், கர்த்தர் அவனோடு இருந்தபடியினால், இம்மானுவேலாக அவரோடு கூட இருந்தபடியினால் ஒரு இடத்தை காண்பித்தார். நீ என் நெற்றியில் உள்ள பொட்டில் படும்படி ஒரு கவன் கல்லினால் நீ எரிந்து அவனை கொண்டு போட்டு விடு. பிரியமானவர்களே, எந்த இடம் வெற்றிடமாக இருக்கிறது, எந்த இடத்தில் அடித்தால் எதிரி சாவான் என்று கர்த்தருக்கு தெரியும். அதை தேவன் தாவீதுக்கு சொல்லிக் கொடுத்தபடியினால் ஒரு கல்லினாலும் ஒரு கவனினாலும் அவன் கோலியாத்தை மேற்கொண்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதது. எத்தனை பெரிய ஆச்சரியம் பாருங்கள். அதுதான் தேவன் இம்மானுவேலாக நம்மோடு இருக்குது நடக்குது. நாம் அநேகம் தரம் தேவனுடைய வல்லமையை மட்டுப்படுத்தி கொண்டு அவரை ஆராதிக்காமல் அவரை நாம் அறிந்து கொள்ளாமல் இருக்கும் பொழுது நாம் புத்திமானாக நடக்க தவறிவிடுகிறோம். இந்த காலத்தில் நாம் மிகவும் அவசியமாக தேவைப்படுவது புத்திமானாக நடந்து கொள்வது. எல்லா காரியத்திலும் அதற்கு கர்த்தர் இம்மானுவேலாக நம்மோடு கூட இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் எல்லா காரியத்திலும் புத்திமானாக நடந்து வெற்றிகரமாக முடிக்க முடியும். அடுத்ததாக, கர்த்தர் யோசேப்போடு இருந்தபடியினால் அவர் காரிய சித்தி உள்ளவனானார். ஏனென்றால் காரிய சித்தி என்பது நாம் எந்த காரியம் செய்தாலும் அது வெற்றி பெற முடியும்.
அது மற்றவர்களால் நினைக்கும் பொழுது அது என்ன இந்த காரியத்தை நீர் செய்கிறீரா? முக்கியமாக வியாபாரத்தில் ஈடுபடுவர்கள் எந்த வியாபாரத்தை தொட்டாலும் அது வெற்றிகரமாக தொடங்க வேண்டும். அப்பொழுதுதான் அவருக்கு லாபகரமாக இருக்க வேண்டும். அதற்கு கர்த்தர் இம்மானுவேலாக நம்மோடு கூட இருக்க வேண்டும். ஆதியாகமம் 39:2 பார்த்தீர்கள் என்றால், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தார். பிரியமானவர்களே, இங்கு கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தபடியினால் எகிப்து தேசத்தில் அந்த எஜமானின் வீட்டில் இருக்கும் பொழுது எஜமான் பார்த்தார், ஓ, இந்த யோசேப்போடு கர்த்தர் ஏதோ ஒரு விசேஷித்த மகிமை காணப்படுகிறது, இவன் செய்கிற எல்லா காரியங்களையும் செல்வச் செழிப்பாக விளங்குகிறதே, இவன் வந்த முதல் என்னுடைய வீட்டில் ஒரு செல்வம் கொளிக்கிறது. ஆகையால் யோசேப்பின் கையில் எல்லா காரியத்தையும் விட்டுவிட்டு தான் உண்ணும் உணவை எதையுமே அவன் விசாரிக்கவே இல்லை. காரணம், யோசேப்பு காரிய சித்தி உள்ளவராக இருந்தார். சிறைச்சாலைக்காரனும் எல்லா காரியத்தையும் யோசேப்பு செய்வித்தார் என்று நாம் படிக்கலாம். இம்மானுவேலாக கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் காரிய சித்தி உள்ளவர்களாக இருப்போம். நாம் எந்த காரியத்தை செய்தாலும் வெற்றிகரமாக விளங்கும். அது வீட்டில் ஒரு சமையல் செய்தாலும் சரி, மற்றவர்களை விசாரிக்கும் ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, தொழில் தொடங்குகிற வேலையாக இருந்தாலும் சரி, நாம் அதிகமாக முயற்சிக்காமலே நாம் காரிய சித்தி உள்ளவர்களாக வேண்டும் என்றால் கர்த்தர் நம்மோடு இம்மானுவேலராக இருக்க வேண்டும். அதற்கு தேவன் கிருபை செய்வாராக. அடுத்ததாக, நம்முடைய கீர்த்தி நம்மை பற்றி மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நம்மை புகழ் மற்றவர்களிடம் பரவ வேண்டும். அதற்கு கர்த்தர் இம்மானுவேலராக நம்மோடு கூட இருக்க வேண்டும். யோசுவா 6:27 பார்த்தீர்கள் என்றால், இவ்விதமாக கர்த்தர் யோசுவோட கூட இருந்தார், அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரவிற்று. பிரியமானவர்களே, இந்த காலத்தில் புகழ் பெருமை தான் மக்கள் அதிகமாக அலைந்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய பெயர் எங்கும் அறியப்படுகிறதா? நான் செய்த காரியம் மற்றவர்களால் உணரப்படுகிறதா? எனக்கு கீர்த்தி புகழ் கிடைக்கிறதா என்று நாம் அதிகமாக எல்லா காரியத்திலையும் நாம் ஓடி திரிகிறோம். நாம் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்யும் பொழுதும் கூட, நாம் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நாம் மற்றவர்களால் பாராட்டப்படுகிறோமா, நமக்கு உயர்ந்த அதிகாரிகள் நம்மை கண்டு கொள்கிறார்களா என்ற ஒரு ஏக்கம் இருக்கும். அந்த ஏக்கத்தை எல்லாம் நாம் தவிர்ப்பதற்காக கர்த்தர் இம்மானுவேலாக நம்மோடு கூட இருக்கும் பொழுது இந்த யோசுவாவின் கீர்த்தி உலகமெங்கும் பரவினது போல நம்முடைய புகழும் நாம் இருக்கிற இடத்தில் மற்றவர்களால் அறியப்படும். அதுதான் தேவன் நம்மோடு இருப்பது. ஆகையால் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் நாம் நம்முடைய அலுவலகத்தில், நாம் இருக்கும் இடத்தில் நம்மை பற்றி பிறர் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும். இம்மானுவேலராக நம்மோடு கூட இருக்க வேண்டும். அந்த மகத்துவத்தை நாம் உணர்ந்து கொண்டவர்களாக இந்த கிறிஸ்துமஸ் காலங்களை நாம் அனுபவிக்க வேண்டும். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. கடைசியாக, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுதுதான் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் கருவில் சுமக்கிற மரியாளை போல நாம் காணப்படுவோம். மரியாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தன் கருவை கொடுத்து அவரை சுமந்தார். அதனால்தான் இயேசு கிறிஸ்து பாலகனாக இந்த உலகத்தில் பிறக்கும் சிலாக்கியம் நமக்கு கிடைத்தது. நாம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவதற்கான ஒரு தருணமும் கொடுக்கப்பட்டது. லூக்கா 1:27 பார்த்தீர்கள் என்றால், தாவீதின் வம்சத்தானாகி யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகை இடத்திற்கு தேவனால் அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். 28 அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். பிரியமானவர்களே, நாம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது ஸ்திரீகளுக்குள்ளே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். மற்ற ஜனங்களுக்குள்ளே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். எப்பொழுது என்றால், மரியாளோடு கர்த்தர் இம்மானுவேலாக இருந்தது போல நம்மோடும் கர்த்தர் இம்மானுவேலாக இருக்கும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். மற்றவர்கள் நம்மை காணும் பொழுது இவர்களோடு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று உணர்ந்து கொள்வார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக மரியாள் தன்னுடைய கன்னிகை பிராயத்தில் கருவுற்றாள். ஆகையால் எத்தனை அவமானம், எத்தனை நிந்தைகள், எத்தனை ஏளன பேச்சுகள் எல்லாம் வந்திருக்கும். ஆனால் கர்த்தர் இம்மானுவேலாக மரியாளோடு இருந்தபடியினால் அவள் எல்லா ஏளனங்களையும், எல்லா நகைப்புகளையும், எள்ளி நகையாடுகளையும் அவர் சகிக்கத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்தார். பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்தில் ஜீவிக்கும் பொழுது நமக்கு விரோதமாக எழும்பவர்கள் நிமித்தம் நாம் எள்ளி நகையாடப்படுவோம். நாம் நகைப்புக்கும் பழிப்புக்கும்
நாம் காரணம் புரியாத காரணங்களினால் நாம் மற்றவர்களால் பகைக்கப்படுவோம். ஆனால் அத்துணை தயங்களில் தேவன் இம்மானுவேலராக நம்மோடு இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய காரியங்களை சகிக்க, அவமானங்களையும் நிந்தைகளையும் சகிக்க, எல்லாவற்றுக்கும் மேலாக ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை நம்மில் சுமக்க ஆண்டவர் கிருபை செய்வார். ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார், கிறிஸ்து உங்களுக்கு உருவாகும் அளவும் நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் என்று கூறுகிறார். பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் கிறிஸ்து இம்மானுவேலராக நம்மில் உருவாகிறாரா? அதற்காக தான் தேவன் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டார். தேவன் இம்மானுவேலராக நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாமும் கூட மரியாதை போல கிறிஸ்துவை சுமக்கும் பிள்ளைகளாக நாம் மாறி விடுவோம். அதுதான் கிறிஸ்து பிறந்ததின் பாக்கியம், ஸ்லாக்கியம். பிரியமானவர்களே, இதை உணர்ந்து கொள்ள தேவன் கிருபை செய்வாராக. ஜெபம். எங்களை நேசிக்கிற அன்பான பிதாவே, மற்றும் ஒரு கிறிஸ்துமஸ் காலங்களில் நாங்கள் வந்திருக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எத்தனை கிறிஸ்துமஸ் காலங்கள் எங்கள் வாழ்க்கையில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது கர்த்தாவே. அத்தனை கிறிஸ்துமஸ் காலங்களில் நாம் எவ்வளவு நாள் நாங்கள் தேவனுடைய மகத்துவத்தை உணர்ந்தவர்களாக உண்மை அறிந்து கொண்டோம் என்று தெரியாது. ஆனாலும் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் ஆண்டவரே, தேவன் இம்மானுவேலராக எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக எங்கள் இருதய கண்களை திறக்க வேண்டும் என்று கெஞ்சிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இம்மானுவேலராக நீங்கள் இருந்த பொழுதுதான் அந்த ஆகாஷ் ராஜாவின் காலத்தில் ஒரு அடையாளமாக இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தீர் கர்த்தாவே. யூத ஜனங்கள் நல்லவர்களாக, ஆகாஷ் ராஜா நல்லவர்களாக இருந்த பொழுதும் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, உடைய கிருபையினால் அவர்கள் பொல்லாதவர்களாக தங்கள் வழிகளை கெடுத்து கொண்ட போதும், அவர்கள் திகிலினாலும் திகைப்பினாலும் அவர்கள் இருந்த பொழுது நீங்கள் கிருபையாக இறங்கி இம்மானுவேல் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற வாக்குத்தத்தத்தை கொடுத்தீர் கர்த்தாவே. அதே போல இதை கேட்டுக்கொண்டீர்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் திகிலோ கலக்கமோ பயமோ இருக்கும் பொழுது ஆண்டவரே, இம்மானுவேல் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற வாக்குத்தத்தை பிடித்து கொண்டு ஜெபிக்க ஆண்டவர் கிருபை செய்ய போற தயவுக்காம் கொடாவடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக சீரிய ராணுவம் வந்த பொழுது கூட எசேக்கியா ராஜா ஜனங்களை சொல்லி, அவர்களோடு இருக்கிறது மாம்சுபியம், நம்மோடு இருக்கிறது யுத்தங்களை நடக்கிற தேவன், தேவன் எனக்கு அடைக்கலமானவர், தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று ஜனங்களை பலப்படுத்தினான். அப்பொழுது ஒரு தூதன் வந்து சீரியா ராஜாவின் பாளையத்தில் 185,000 பேரை சிதறடித்து போட்டான். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் எங்களுக்கு விரோதமாக எதிரிகளை கண்டு நாங்கள் பயந்து ஒடுங்கி இருக்கும் பொழுது கர்த்தர் இம்மானுவேலராக எங்களோடு கூட இருந்து இந்த கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மனதையும் திடப்படுத்த போற தயவுக்காம் கொடாவடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தனி மனிதனாக யோசேப்பு ராஜா யுத்தத்தில் நின்ற பொழுதும் அவனுக்கு விரோதமாக ராணுவ வீரர்கள், வில் வீரர்கள், ரத வீரர்கள் சூழ்ந்த பொழுதும் அவன் கூக்குரலிட்ட பொழுது தேவன் அனுசாரியாக இருந்து அவனை விடுவித்தீரே. ஆண்டவரே, அவனோடு இம்மானுவேலராக இருந்து அவனை விடுவித்தீரே. அதே போல எங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவரை நாங்கள் கண்டும் பயப்படும் காரியங்கள், திகைக்கும் காரியங்கள் வரும் பொழுது உண்மை மட்டும் கூப்பிட்டு அனுசாரியாக இருக்க ஆண்டவர் கிருபை செய்ய போற தயவுக்கா ஸ்தோத்திரம். தாவீது ராஜோடு நீர் கூட இருந்த பொழுது ஆண்டவர் புத்திமானாக இருந்தான் கர்த்தாவே. நாங்களும் புத்திமானாக நடக்க தேவனை இம்மானுவேலராக நம்மோடு இருக்கிறவராக கண்டுகொள்ள கிருபை செய்ய போற தயவுக்கா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. யோசிப்போடு கர்த்தர் இருந்த பொழுது அவர் காரிய சித்தி உள்ளவராக இருந்தார். அதே போல் நாங்களும் இம்மானுவேலராக தேவன் எங்களோடு இருக்க நாங்கள் காரிய சித்தி உள்ளவர்களாக மாற எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சிறோம். யோசுவாவோடு கர்த்தர் இருந்தபடியால் அவனுடைய கீர்த்தி எங்கும் பரவிட்டு நாங்களும் நாங்கள் இருக்கிற இடத்தில் எங்களுடைய புகழ் மற்றவர்களால் அறியப்பட தேவன் இம்மானுவேலராக எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று கெஞ்சிறோம் கர்த்தாவே. கடைசியாக மரியாள் ஆண்டவரே, உம்மை சுமந்து பெற்றெடுத்தால் கர்த்தாவே, கிருபை பெற்றவர்களை வாழ கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொன்ன வாக்கு தத்துவத்துக்காக கொடாவடி ஸ்தோத்திரம். நாங்களும் கிருபை பெற்றவர்களாக, ஆசீர்வாதம் பெற்றவர்களாக திகழ தேவன் இம்மானுவேலராக எங்களோடு கூட இருக்க கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சிறோம். மரியாளை போல நாங்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எங்களுக்குள் உருவாக்க கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சிறோம். அதனால் வருகிற நிந்தைகள், அவமானங்கள், ஏளனங்கள், பழிப்புகள் எல்லாவற்றிலும் தேவன் எங்களோடு கூட இருந்து எங்களை பலப்படுத்த வல்லவராக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். இம்மானுவேலராக தேவன் நம்மோடு இருக்கிறவர்களாக, எங்களோடு இருக்கிறவர்களாக நாங்கள் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் கண்டுகொள்ளத்தக்கதாக கிருபை செய்ய போற தயவுக்கா ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலம் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.